ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் தான் தேவிக்கு அம்மாவா ஏன் கையால அவளுக்கு மஞ்ச கயிறை எடுத்து கொடுக்க போறேன். அழாதம்மா, உள்ளத்தாச்சி, உனக்கு எந்த குறையும் வரவிட மாட்டேன். நான் இருக்கேம்மா. ஓ, இதுதான் உன் விளையாட்டா? சத்யா, நான் உங்க அப்பா அம்மா கிட்ட பேசிட்டேன். அவங்க நாளைக்கு வராங்க. அப்படியா அத்தை? நீ அவங்களுக்கு கொஞ்சம் போன் பண்ணி உங்க வீட்ல இருந்து உனக்கு எத்தனை சவரன் தாலி செயின் வாங்கிட்டு வருவாங்கன்னு கொஞ்சம் விசாரிச்சு சொல்லுமா. ஏன் அத்தை? நானும் தேவிக்கு அதே அளவு சவரன்ல நகை வாங்கணும்ல. தேவி இந்த வீட்டு மூத்த மருமக. உன்னோட அப்பா அம்மா உனக்கு அதிகமான சவரன் போட்டு தேவியோட அப்பா அம்மா வரலங்கிற ஒரே காரணத்துக்காக சவரன் கம்மியா போட முடியாதுல்ல. அதனால கொஞ்சம் கேட்டு சொல்லுமா. சரிங்க அத்தை, நான் கேட்டு சொல்றேன். தேவி, என்னம்மா இது பச்சை புள்ளையாட்டம்? ஆஹா, இப்படிலாம் நீ அழக்கூடாது. அபி, அர்ஜுன், நீங்க ஆபீஸ் போகலையா? கிளம்புங்க. சரிப்பா. சரிங்கப்பா. அழாதம்மா. சரிப்பா, சரி. அழக்கூடாது, சரியா? அம்மா சென்டிமெண்ட வச்சு தேவி அக்காவை மடக்க பாக்குறியா செல்வநாயகி? நான் ஏற்கனவே அவங்கள உஷார் பண்ணிட்டேன். நீ எந்த ஃபங்க்ஷனை வச்சு தலையால தண்ணி குடிச்சாலும் என் அப்பா அம்மா இந்த வீட்டு பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க. நாளைக்கு ஃபங்க்ஷன்ல உன் மூக்க உடைச்சு முகத்துல கரிய பூசுறேன். வெயிட் பண்ண. என்ன பார்த்து பயந்து நீ இவ்வளவு தூரம் ஓட வேண்டிய அவசியம் இல்ல. உன்னை பார்த்து யார் பயந்தா? அடுப்புல சாம்பார் வச்சுட்டு வந்தது இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. அடி புடிச்சிரும். நெல்லு, நான் இப்பதான் கிச்சனுக்கு போய் உன்னை தேடிட்டு மாடிக்கு வந்தேன். அங்க எந்த அடுப்பும் எரியல, எந்த சாம்பாரும் கொதிக்கல. அப்போ அணைச்சிட்டேனா? வர வர எனக்கு மறதி ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஆமா, மறதி அதிகமாயிடுச்சு. அதான் நான் உன் சொந்த தங்கச்சின்றது கூட தெரியாம மறதி உனக்கு அதிகமாயிடுச்சு. என்னடி சொல்ற? அப்படியெல்லாம் கிடையாது. நீ ஏன் என்ன பார்த்து ஓடுறன்னு எனக்கு இப்பதான் புரியுது. இனிமே நான் என்ன சொன்னாலும் நீ என்ன புரிஞ்சுக்கவே போறதில்ல. நீயா ஏதாவது கற்பனை பண்ணிக்காத. அக்கா, உன்னே ஒண்ணு மட்டும் நான் உன்னை தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன். உன் வாயால மட்டும் எந்த உண்மையும் சொல்லிடாதக்கா. அது உன் வாழ்க்கையே அழிச்சிரும். செல்வநாயகிய நம்பாத. இப்ப அவ சிரிக்கிற சிரிப்பு, தேன் விழுகிற பேச்சு, காற்று இந்த அன்பு எல்லாமே பச்சை பொய்.